இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அவங்களே உயிருக்கு பயந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட என்னடான்னா வேற கதையெல்லாம் கேக்குறீங்க. சார், நாங்க அப்படியே கிளம்புறோம் சார். சரிங்க சார், பத்திரமா போயிட்டு வாங்க. எனிவே நான் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். இவனை பிடிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து பயங்கர பிரஷர் சார். சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணீங்க. இனிமே நாங்க இவனை சென்னை கூட்டிட்டு போய் ஒப்படைக்கணும். அதை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் சார் வந்தேன். ஆனா ஆல்ரெடி அவன் மேல ஒரு மர்டர் கேஸ் இருக்குல்ல, அப்போ இந்த கம்ப்ளைண்ட் எதுக்கு சார்? அதுவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதான் நல்ல வேலை என் ஒய்ஃபுக்கும் எதுவும் ஆகல. அதனாலதான் சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. சத்யா, போலாமா? சரிங்க சார், கிளம்புறோம். சிஸ்டர், நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். நீங்க வேணா என் கூட வரீங்களா? பயப்படாதீங்க, நாங்க உங்களை டிராப் பண்றோம். அந்த தங்கச்சி. ஓ, இன்னொரு தங்கச்சி கிடைச்சிட்டாங்களா? இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க மேடம். நாங்க இவங்களை கூட்டிட்டு போலாமா? இவங்களையா? அர்ஜுன், ப்ளீஸ், இவங்களை இப்படி தனியா விட்டுட்டு போறது சரியா படல. ஏதாவது செய். அது சரி, ஆனா இவங்க யாரு என்னன்னு தெரியாம எப்படி? கவலைப்படாதீங்க மேடம், நாளைக்கு காலையில உங்களை நாங்க சேஃபா டிராப் பண்ணிடுறோம். இன்ஸ்பெக்டர் சார், உங்களை பார்த்தா சட்டத்தை ரொம்ப மதிக்கிற மாதிரியான ஆளாதான் தெரியுது. கரெக்ட் தான் மேடம். அதே சட்டத்துல பொண்ணுங்களை லேடிஸ் கான்ஸ்டபிள் இல்லாம போலீஸ் கஸ்டடியில வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு சிரமம்? நாங்களே போற வழியில அவங்கள டிராப் பண்ணிடுறோம். சஞ்சய் தான் இப்ப புடிச்சாச்சு இல்ல சார்? அதுதானே இப்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேடம், ஆனா இவங்க சம்மதிக்கணுமே. சார், அவங்க கூடயே போறேன் சார். நீயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போமா? இல்ல சார், நானும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க விரும்பல. இவங்களோடய கிளம்புறேன். அது சரி, கேஸ் மேல கேஸ் போட்டா எங்களுக்கு தான் டென்ஷன். நீங்க கிளம்புங்க சார். ரொம்ப நன்றி சார். ஓகே ரொம்ப மேடம். தேங்க்ஸ் சார். சரிம்மா, போலாமா? ஹலோ, என் பேரு சத்யா. என்ன சத்யானே கூப்பிடலாம். சரி வாங்க. சரி சார், கிளம்புறோம். சரிங்க சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. அந்த சஞ்சய் உனக்கு தாய் மாமன் தானே சத்யா? யார் சொன்னா? ஏய், உங்க அம்மாவோட தம்பி தானே சஞ்சய்? அது யார் இல்லைன்னு சொன்னா? இல்ல, இப்ப நீ இல்லங்கிற மாதிரி சொன்ன. ஆமா சொன்னேன். இப்படி ஒரு அயோக்கியன் எனக்கு தாய் மாமனா இருக்க லாய்க்கு இல்லைன்ற அர்த்தத்துல சொன்னேன். ஓஹோ. அர்ஜுன், இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கிற क्वेश्चंस எல்லாம் என்கிட்ட கேட்காத. சாரி சத்யா. ஏன் மேடம், போய் நீங்க எப்படி அந்த சஞ்சய் கிட்ட மாட்டினீங்க? அதான் நான் ஸ்டேஷன்லயே சொன்னனே சார். அதுல அவனை முன்ன பின்ன நீங்க பாத்திருக்கீங்களா? மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஏதாவது சொல்லுங்களேன். அர்ஜுன், விடு அர்ஜுன். அவங்களே கிட்னாப் ஆகி கார் டிக்கிலேயே டிராவல் பண்ணி வந்து நொந்து போயிருக்காங்க. பார்த்தா பாவமா இருக்கு. இப்ப எதுக்கு அர்ஜுன் முடிஞ்சு போன கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இப்ப அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ் யா, சும்மா கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாம ரோட்ட பார்த்து காரை ஓட்டு. அட்லீஸ்ட் அவங்கள எங்க டிராப் பண்ணணும்னாவது கேட்டு சொல்ல. உங்களுக்கு எங்க போகணும் சிஸ்டர்? எனக்கு எங்க போகணும்னே தெரியல. எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியவும் தெரியாது. எங்கேயாவது மலை உச்சில விடுங்க, எனக்கு செத்து போனும் போலே இருக்கு. போதுமா அர்ஜுன், போதுமா? ஐம் சாரி. ப்ளீஸ் அழாதீங்க. எங்க டிராப் பண்ணணும்னு தானே கேட்டேன். அதான் இந்த ஊர்ல யாரையும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. எங்கேயோ வெளியூர்ல இருந்து ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க.
அவங்களுக்கு இப்படி அநியாயம் நடந்து போச்சு. பாவமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சத்யா? நீ நேரடியா நம்ம ரெசார்ட்டுக்கே வண்டி விடு. அவங்க நம்ம ரெசார்ட்லயே நைட்டு தங்கட்டும். காலையில பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போய்க்கிட்டோம். ஓகே தானே சிஸ்டர்? உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன இங்க எங்கேயாவது இறக்கி விட்டுருங்க. நான் என் வழியை பார்த்து போய்க்கிறேன். நீங்க ஏற்கனவே சூசைட் மோட்ல பேசுறீங்க. பேசாம வாங்க. சத்யா சொன்னதுதான் கரெக்ட். எங்க கூட ரெசார்ட்ல தங்குங்க, அதுக்கப்புறம் போங்க. சரின்னு சொல்லுங்க. சரி. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அர்ஜுன் சத்யாவை காணோமே. ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஏதோ அர்ஜென்ட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கு போயிருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு புரியலையே. வரட்டும், கேட்டுக்கலாம். சத்யா, நான் போய் மேனேஜர் கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். அக்கா, அதோ நான் பத்திரமா காப்பாத்திட்டோம்ல, நீ அழற? சஞ்சய் கார் போய் அர்ஜுன் கார் மேல மோதாம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சஞ்சய் என்ன ஏற்காடுல எங்க கடத்திட்டு போய் வச்சிருப்பான்? என்ன எங்க போய் நீ தேடி இருப்ப? விடுக்கா, நடக்காததை ஏன் பேசணும்? ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழைக்கிறேன் சத்யா. இந்த முறையும் செத்துதான் பொழைச்சேன். இனிமே இந்த விஷ பரிச்சையே வேண்டாண்டி, நான் கிளம்புறேன். என்ன விட்டுரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னையும் கல்யாணியும் இப்பவே ஊருக்கு அனுப்பி விட்டுரு. அக்கா, கல்யாணி ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டேன். அவ போயிட்டா. இனிமே அவ இங்க இருந்த ஆபத்துன்னு நான் தான் அவளை கார்ல சென்னைக்கு போக சொல்லிட்டேன். அப்போ என்னையும் பஸ் ஏத்தி சென்னைக்கு அனுப்பிடு. அக்கா, நம்ம வந்த வேலை இன்னும் முடியலக்கா. நாம அபிமாமாவை மீட் பண்ணாம கிளம்ப போறது இல்ல, புரிஞ்சுதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு சத்யா. உனக்கு சத்யா, சத்யா, இங்க வாங்க. சத்யா, நல்ல வேலை, நம்ம பக்கத்து ரூமே கிடைச்சது. யாரோ திடீர்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஓ, வெரி குட். சரி, போலாமா? போல அர்ஜுன். என்னாச்சு? இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு.